ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்டிவ் நியூஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, குரூப் 2 முடிஞ்சது, ப்ரிலிம்ஸ் முடிஞ்சது, அதுக்கப்புறம் குரூப் 4ம் முடிய போகுது இன்னொரு 18 நாட்களில். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு கால் ஃபார் அப்புறம் எதுவுமே எக்ஸாமே இருக்காதா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிற நிலைமையில் இந்த ஒரு அறிவிப்பு வந்து ஒரு சில பேருக்கு ஊக்கம் அளிக்கக்கூடியதாகவும், ஆல்ரெடி இந்த எக்ஸாமுக்குனே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதுக்காக மட்டுமே காத்துக்கிட்டு இருந்த ஒரு சிலவர்களுக்கு அது ஒரு பேட் நியூஸாக கூட இருக்கலாம். ஓகேவா, இது நம்ம இந்த விஷயத்தை நம்ம ஒரு ஸ்போர்ட்டிவ் நியூஸாக எடுத்துக்கணும். ஓகேங்களா, பார்க்கலாம். அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி 2020 கொரோனா நோயெல்லாம் வருவதற்கு முன்னாடி டிஎன்இபி பார்த்தீங்கன்னா டான்ஜெட்கோ நிறுவனம் இபிக்கு வந்து ஆள் எடுப்பதற்காக ஒரு மாஸ் லெவலில் ஒரு வேகன்சி விட்டாங்க. ஆக்சஸர், அதுக்கு ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், மெக்கானிக்கல்ஸ், எலக்ட்ரிக்கல், சிவில் நிறைய ஃபீல்டில் வந்து வேகன்சி வெளியிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, மிகப்பெரிய அளவுக்கு எக்ஸாமும் நல்ல சேலரி கூட. ஓகேவா, இப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப நாட்கள் ஆனதுனால அந்த எக்ஸாம் என்ன ஆயிடுச்சு அப்படி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏன் கேன்சல் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு ரீசன், அது அடுத்து கட்ட ப்ராசஸ் என்ன நடக்க போகுது அதை பற்றி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. பாருங்கள், அக்சஸர் ஜாபுக்கு 1300 வேகன்சியும், ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 500 வேகன்சியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அப்புறம் சிவில், ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு, அப்புறம் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5000 வேகன்சிக்கு, நியர்லி 5000 வேகன்சிக்கு வந்து போஸ்டிங் வெளியிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை ஃபில்அப் பண்ண விட்டாங்க. ஓகே, இப்போ ஏன் அப்படிங்கிறது கோவிட் ரீசன் வந்தது, அப்புறம் எக்ஸாம் தள்ளி வச்சாங்க, அதுக்கு எலெக்ஷன் வந்தது, அப்புறம் தள்ளி வச்சாங்க, இந்த மாதிரி நடந்தது. இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா வேகன்சிஸையும் தமிழ்நாடு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது டிஎன்பிசி தான் வந்து அதை வந்து என்ன செய்யணும், எல்லா பொதுத்துறை நிறுவனங்களுடைய வேகன்சியும் வந்து அவங்க தான் ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணை பிறப்பித்திருந்தாங்க. அப்போ அந்த ஆணையின்படி, அதான் அந்த தேர்ட் ஸ்டேட், அந்த ஆணையின்படி தான் என்ன நடக்க போது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டு இனிவரும் காலங்களில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டிஎன்பிசி மூலமாக தான் இந்த வேகன்சிஸ் நிரப்பப்படுகிறது. ஓகேங்களா, இந்த வேகன்சிக்குரிய கேன்சல் பண்ண ஃபீஸையும் ரீஃபண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அப்போது அடுத்த லெவலில் நமக்கு வந்து இந்த வேகன்சியை டிஎன்பிசி நிரப்ப போகுது. அந்த நிரப்புற பட்சம் இதில் நிறைய வேகன்சி இருக்குது சொன்னாங்க. ரீசெண்டாக ஆவின் நிறுவனத்தில் நிறைய வேகன்சி இருக்குது சொன்னாங்க. அப்போ இந்த வேகன்சிஸை தான் அடுத்த கட்டமாக எப்படி நிரப்ப போகிறாங்கிறது வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஒரு ஸ்போர்ட்டிவ் நியூஸை நம்ம எடுத்துக்கணும் கம்பல்சரி. ஏன்னா அடுத்த கட்டத்தில் நம்ம மனம் தளர விடாமல் அடுத்தடுத்த எக்ஸாமை படிச்சுட்டே இருக்கணும். கால்ஃபர் வராமல் போகிறது கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக வேலையாட்கள் வேணும். வேலை செய்வதற்கு ஆட்கள் இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து அவங்களும் கவர்மெண்ட் ரன் பண்ண முடியும். அதனால் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, விடாமல் படிங்க, வெற்றி நமதே. தேங்க்யூ.